அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில பதில்கள் தெரியாம நாம தேடிக்கிட்டு இருக்கிற பல கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கைய எவ்வளவு சிறப்பா அமைச்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஏக்கம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான கேள்விகள்ல மிக முக்கியமான ஒரு 3 கேள்விகள் என்ன? அதற்கான பதில்கள் என்ன? அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம வாழ்க்கைய எப்படி மேம்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் ரஷ்யாவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் 1885ஆம் ஆண்டு எழுதிய 3 கேள்விகள் என்ற சிறுகதையின் மூலமா பார்க்க போறோம். இப்போ கதைக்குள்ள போவோம். முன்னொரு காலத்துல ரஷ்யாவில் ஒரு அரசர் இருந்தார். ரொம்ப திறமையான அரசர். நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறையோட நல்லாட்சி செய்து வந்தார் அந்த அரசர். அப்படிப்பட்ட அந்த அரசருக்கு ரொம்ப நாளாவே 3 கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன் வாழ்நாளில் இருப்பதிலேயே தனக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம்? வாழ்க்கை முழுவதும் தனக்கு முக்கியமான ஒரு நபர்னா அந்த நபர் யார்? தன் மொத்த வாழ்க்கையில தான் செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியம் என்ன? அப்படிங்கிற அந்த 3 கேள்விகள் தான் அந்த அரசர் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. இந்த 3 கேள்விகளுக்கும் தனக்கு பதில் தெரிஞ்சிட்டா தன்னால இன்னும் ரொம்ப சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும், தான் செய்யற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னு அந்த அரசர் நம்பினாரு. அதனால அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அறிஞர்களையும், ஞானிகளையும், ஆன்றோர்களையும், சான்றோர்களையும் அழைச்சி அந்த கேள்விகளை முன் வச்சார். வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை சொன்னாங்க. ஆனா என்னவோ அரசருக்கு அந்த பதில்கள் எதுவுமே ஒரு திருப்தியை கொடுக்கல, ஒரு தெளிவை கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த நாட்டுக்கு ஒரு துறவி வந்திருக்கிறதாவும், ஒரு ஆற்றங்கரையில தங்கி இருக்கிறதாவும் கேள்விப்பட்டார் அரசர். அந்த துறவி ரொம்ப ஞானம் பெற்றவர். அவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னும் எல்லாரும் சொன்னாங்க. அதை கேட்ட அரசருக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. தான் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற அந்த 3 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு உடனடியா அந்த துறவியை பார்க்க முடிவு செஞ்சார். அப்பதான் அவருக்கு அந்த துறவியை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னா, அந்த துறவி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் சந்திக்க மாட்டாராம், மிகவும் சாதாரண மக்களை மட்டும்தான் சந்திப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அரசருக்கு இன்னும் ஆர்வம் பொங்க, தன்னை ஒரு ராஜாவா காட்டிக்காம ஒரு சாதாரண மனுஷனா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த துறவியை சந்திக்கிறதுக்காக அவருடைய மடத்துக்கு போனார் அரசர். ஆசிரமத்தை வந்து சேர்ந்த அரசர் அங்க வேற யாரும் இல்லாததுனால அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தார். அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு துறவி மட்டும் தெரிஞ்சார். அதுவும் அந்த துறவியோட கையில ஒரு கடப்பாரை, மண்வெட்டி இதையெல்லாம் இருக்கிறத பார்த்த அரசர், இவர் என்ன பண்றார் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு கிட்ட போக போக அந்த துறவி ஏதோ ஒரு பெரிய குழியை தோன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தார் அரசர். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தவருக்கு அந்த துறவி ஒரு 3 அடி ஆழம் இருக்கிற ஒரு குழியை தோண்டி இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுது. அதனால அந்த துறவி ரொம்ப களைப்பா இருக்கிறதையும் கவனிச்ச அரசர், இப்ப என்ன பண்றது? நேரா போய் அவர்கிட்ட தான் கேள்விகளை கேட்கலாமா? ஆனா அது நல்லா இருக்காதே அப்படின்னு முடிவு பண்ணவர், முதல்ல துறவிக்கு உதவி செய்வோம், அப்புறம் நேரம் பார்த்து கேள்விகளை கேட்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் மனசுல இருக்கிற கேள்விகளை கேட்காம அந்த துறவி கிட்ட, ஐயா, நீங்க ரொம்ப நேரமா அந்த குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு, உங்களை பார்த்தாவே ரொம்ப களைப்பா தெரியறீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டார். அந்த துறவியும் சரின்னு சொல்லவும் அரசர் கடப்பாரை, மண்வெட்டி எல்லாம் கையில வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல குழியை தோன்றத தொடர்ந்தார். அப்படி தோண்டும் போதுதான் அரசருக்கே தெரிஞ்சது, அவர் நினைச்ச மாதிரி குழி தோன்றது அவ்வளவு சுலபமா இல்லை. ஏன்னா தோண்டும் போது நிறைய பாறைகள் வருது, அதையெல்லாம் உடைச்சி எடுத்து போட்டுட்டு தோன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அரசருக்கு புரிஞ்சது ஏன் துறவி அவ்வளவு களைப்பா இருக்காருன்னு. அரசர் ஒரு 2-3 மணி நேரம் தோண்டிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த துறவி அரசர்கிட்ட, நேரம் ஆயிடுச்சு, நீ மேல வா, நான் கீழே போய் மறுபடியும் குழி தோன்றேன்னு சொல்லிட்டு அரசரை மேல அனுப்பி வச்சுட்டு துறவி கீழே போய் குழி தோண்ட ஆரம்பிச்சார். இப்ப அரசருக்கு, என்னடா இது, ரொம்ப நாளா மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தா இப்படி நாமும் எல்லாத்தையும் மறந்துட்டு தோண்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணுது. ஆனாலும் அந்த துறவிக்கு உதவி தேவைப்படும் போது அதை தானே முதல்ல செய்யணும். தான் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போக முடியாதுல்ல,
அதனால உதவியும் செய்யணும் அப்படின்னு நினைச்சார். இப்படி மாத்தி மாத்தி அரசரும் துறவியும் குழி தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே சாயங்கால நேரமும் வந்துடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல ஒரு ஆளு தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு வலியில பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளார ஓடி வந்தாரு. மாறு வேஷத்தில் இருக்கிற அரசரும் துறவியும் நின்றுகிட்டு இருக்கிற அந்த இடம் வரைக்கும் ஓடி வந்த அந்த நபர் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அரசர் குனிஞ்சு பார்த்தார். அந்த நபரோட வயிறு முழுவதும் ரத்தம் இருந்தது. யாரோ குத்தி இருப்பாங்க போல இருக்கு. பயங்கரமான ஒரு காயம். அதை பார்த்ததும் அரசருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. துறவியும் பதறி போயிட்டாரு. அவர் சும்மா இல்லை, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஆசிரமத்திலிருந்து மருந்து, துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தார் துறவி. அரசர் அதை பயன்படுத்தி அந்த நபருடைய வயிற்றுல இருக்கிற காயம் எல்லாத்தையும் தொடச்சி ரத்தத்தை நிறுத்தி அதுல மருந்து போட்டு கட்டு போட்டு அந்த நபரை தூக்கிக்கிட்டு ஆசிரமத்துக்குள்ளார கொண்டு போய் படுக்க வச்சார். இது எல்லாம் முடியறதுக்குள்ளார இருட்டிடுச்சு. இப்ப இந்த துறவி எதிர்த்தாப்புல மார்வேஷத்துல சாதாரண ஒரு நபரா இருக்கிற அந்த அரசர்கிட்ட, இந்த இடம் வேற காட்டுக்குள்ளார இருக்கு, ராத்திரி நேரத்துல வனவிலங்குகள் அட்டகாசம் எல்லாம் அதிகமா இருக்கும், அதனால நீங்க ராத்திரி நேரமா இந்த வழியா போக வேண்டாம், இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில இந்த மடத்திலிருந்து வெளியே போங்க அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அரசரும் மறுப்பு தெரிவிக்காம அந்த அடிப்பட்டவர் படுத்துக்கிட்டு இருந்த அந்த கட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு துணியை விரிச்சு ஒரு ஓரமா படுத்து இருந்துட்டு அடுத்த நாள் காலையில போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. இப்படி அந்த ராத்திரி பொழுது முடிஞ்சு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. அந்த அதிகாலை நேரத்துல யாரோ ஒரு நபர் தன்னோட கால்கள் பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறத அந்த அரசர் பார்த்தார். பதறி அடிச்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது முந்தின நாள் அவர் காப்பாத்தி இருந்தார் இல்லையா அந்த நபர் தான் அவரோட பாதத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தார். என்ன ஆச்சு, உன்னை தான் காப்பாத்திட்டேன் இல்ல, எதுக்காக அழற அப்படின்னு அரசர் கேட்கும்போது அந்த நபர் சொன்னார், அரசே, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க அப்படின்னு. அரசருக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா தான் அரசர் அப்படிங்கிறது அந்த மடத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாதே, இவர் என்னடானா அரசர்னு சொல்றாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த நபரோட முகத்தை பார்க்கும்போது அந்த நபர், அரசே, நான் உங்களை கொல்றதுக்காக எதிர்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஒற்றன். உங்களை கொஞ்ச நாளாவே நோட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போதான் நீங்க நேத்து மாறு வேஷத்துல இந்த மடத்துக்கு போறத பார்த்தேன். நீங்க அப்படி மடத்துக்கு போற வழியிலேயே உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அதனால நீங்க மடத்திலிருந்து திரும்புற வழியில உங்களை கொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா காலையில ஆசிரமத்துக்கு போன நீங்க சாயங்காலம் வரைக்கும் வரல. அப்பதான் சாயங்கால நேரத்துல உங்களுக்கு தெரியாம உங்க பாதுகாப்புக்காக வந்திருந்த உங்களோட காவலர்கள் என்னை கண்டுபிடிச்சு இப்படி குத்திட்டாங்க. உயிருக்கு போராடின எனக்கு வேற என்ன செய்யறதுனே தெரியல. இந்த துறவியோட மடத்துக்குள்ள வந்துட்டா துறவியாவது உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள நுழைஞ்சேன். ஆனா எனக்கு துறவி உதவி செய்தாரோ இல்லையோ, நீங்க தான் உதவி செஞ்சு என்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய அடுத்த 2 தலைமுறையும் உங்களுக்கு அடிமையா இருப்போம் அப்படின்னு நான் இப்போ வாக்கு கொடுக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த நபர். அரசருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு புன்னகையோட அந்த அறையிலிருந்து வெளியில வந்தார் அரசர். அப்போ அங்க இருந்த துறவி கிட்ட அரசர் இப்போ தான் யாருன்னு அறிமுகம் செய்துக்கிட்டு தான் மனசுல இருக்கிற அந்த 3 கேள்விகளை கேட்டார். தன் வாழ்நாளிலேயே இருப்பதிலேயே தனக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம், வாழ்க்கை முழுவதும் தனக்கு முக்கியமான ஒரு நபர்னா அந்த நபர் யார், தன் மொத்த வாழ்க்கையிலையும் தான் செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகளை துறவிக்கிட்ட கேட்டார். அப்புறம் துறவிக்கிட்ட, ஐயா, எனக்கு இந்த கேள்விகளுக்கு நீண்ட நாட்களாகவே பதில் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அரசர். அதை கேட்ட துறவி ஒரு சின்ன புன்னகையோட, அந்த 3 கேள்விகளுக்கும் உனக்கு நேத்தே பதில் கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொன்னார். அரசருக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருந்தது. என்ன ஐயா சொல்றீங்க, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அரசர். அதுக்கு அந்த துறவி சொன்னார், நேத்து இந்த ஆசிரமத்துக்கு நீ வந்திருந்த இல்லையா, வந்திருந்தப்போ நான் இந்த குழியை வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் வேலையா இருக்கார்,
அதனால துறவியை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ திரும்பி போயிருக்கலாம். ஆனால் நீ அப்படி செய்யாம எப்படியாவது இன்னைக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கேயே காத்திருந்த. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது களைப்பா இருந்த என்னை பார்த்த உனக்கு இரக்கம் பிறந்துச்சு. எனக்கு குழி வெட்ட உதவி செஞ்ச. அப்படி நீ எனக்கு உதவி செஞ்சதுனால தான் இந்த மடத்திலிருந்து உடனடியாக திரும்ப முடியாம கொஞ்சம் அதிக நேரம் இந்த மடத்துக்குள்ளேயே இருக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை நீ இந்த மடத்திலிருந்து சீக்கிரமா வெளியே போயிருந்தானா அந்த ஒற்றன் உன்னை குத்தி கொலை செஞ்சிருப்பான். அப்போ நேற்றைய பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருந்த அந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நேரம். அதே நேரத்துல உன்னால உதவி செய்யப்பட்ட அந்த நபர் நான் தான் உன் வாழ்நாள்லேயே இருக்கிறதுலேயே முக்கியமான நபர். அதே மாதிரி நேற்று எனக்கு செய்த இல்லையா ஒரு உதவி, அந்த செயல்தான் உன் வாழ்நாள்லேயே மிகச்சிறந்த செயல். அந்த உதவி தான் உன்னையும் காப்பாத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் இரத்த காயத்தோட நேற்று ஒருத்தர் இந்த மடத்துக்கு ஓடி வந்து இங்கே கீழே விழுந்தப்ப நீ அவரை எப்படியாவது போகட்டும், இவரை இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு விட்டுடல. அதுக்கு பதிலாக நொடி பொழுதுல ஓடி எல்லா உதவிகளையும் செய்து அந்த நபரை காப்பாத்தின. அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் தான் உனக்கு மிக முக்கியமானவர். அவரை காப்பாத்தினது தான் சிறந்த செயல். ஒருவேளை நீ அப்படி அந்த நபரை காப்பாத்தாம இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு எதிரி கூட்டம் இருக்கிறது தெரியாமலேயே போயிருக்கும். அப்போ நேத்து நடந்த எல்லா நிகழ்வுகளையும் கோர்வையா பார்த்தனா ஒரு மனிதரோட வாழ்நாள்ல அவர் எப்பவெல்லாம் சிறந்த செயல்களை செய்கிறாரோ அந்த செயல்களை செய்யும் நேரம் எல்லாமே சிறந்த நேரம்தான். அந்த செயல்களை செய்யும் போது யாரெல்லாம் அவர் கூட இருக்காங்களோ, யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில முக்கியமான நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார் துறவி. அப்புறம் அந்த அரசர்கிட்ட இந்த பதில்கள் எல்லாம் உனக்கு திருப்தியை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டார் அந்த துறவி. அதுக்கு அரசர், ஐயா ரொம்ப நன்றி, நல்லா புரிஞ்சது. எப்பவுமே அன்றைய பொழுது அன்று தன்னோடு இருக்கும் நபர் அன்று தான் செய்யும் காரியம் அப்படின்னு அந்த அன்றைக்கான பொழுதின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி துறவியை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அரசர். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பல நேரங்கள்ல நிறைய பேர் நேத்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தியோ இல்ல இந்த விஷயத்த நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு போவோமே ஒழிய இன்று தனக்கு கிடைத்த அந்த நாளை நேரத்தை சரியா செயல்படுத்துவோமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல சாதனையாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது அப்பொழுதைய நொடிதான், அந்த பொழுதுதான், அன்றைய நாள் தான். நல்ல நேரத்தை தேடி காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த நேரத்துல தான் செய்யும் செயல்களை சிறப்பா செய்யணும் அப்படின்னு செய்யறவங்களுக்கு அந்த நேரத்துல தான் சந்திக்கும் நபர்களை முக்கியமான நபர்களா மதிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால நண்பர்களே, எதையும் தள்ளி போடாதீங்க. நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காதீங்க. தனக்கு ஏத்த நபர்கள் கிடைப்பாங்க, அப்போ வாழ்க்கை சுகமா மாறும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இப்பொழுது இந்த செயல், இந்த நபர் அப்படிங்கிற நிகழ்காலத்துல கவனம் செலுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.